ஸோ இன்றைக்கி கானா வினோத் வந்து கவுண்டர் மேலே கவுண்டராக சொல்லிகிட்டே இருக்காரு. ஒரு 4-5 கவுண்டர் எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. பார்வதி வந்து கோல்டு காயின்ஸை வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ வந்து வினோத் பாடுவார், எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க ஷேரிங்கு, அதை உத்து பார்த்தா டூப்ளிகேட்டு கவரிங்குன்னு பாடியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனி வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, கண்ணழகியின் செயல் எங்கள் நாடு பற்றி வரும் வாரங்களில் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வினோத் சொல்வார், இந்த வாரமே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும், அதாவது இந்த டாஸ்க் முடிஞ்சிடும் அப்படின்னு பாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரு வந்து அவங்களோட டீம் பேரை வந்து சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் நடுங்குவாங்க, அதாவது பேர் மறந்து போயிருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு வினோத் சொல்வார், பணியாட்கள் பேரை கூட சொல்ல தெரியவில்லை, அந்த பதவியிலே இருக்கக்கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு பாடுவார். அதுக்கப்புறமா வந்து அரோரா வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. அரோரா அவ்வளோ அழகான செந்தமிழ், இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தெரியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. நேற்றுக்கும் அப்படி தான், நான் வந்து தர்பீஸ் மன்னனோட நினைவுலேயே வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அழகாக பேசியிருப்பாங்க செந்தமிழில். அப்போ நோட் பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி அழகாக ராணி கண்ணழகியை பற்றி நிறைய பாடியிருப்பாங்க. என்ன பாடுவாங்க நான் எழுதி வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன். பட்டத்து ராணி கண்ணழகி, அவள் பேச்சு கூர்வாள் வீச்சு, அவள் நடை கொதிக்கும் நீரோடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரு வந்து வாட்டர்மெலன்ட்டு சொல்லுவாங்க, நாட்டின் பெருமையை எதிரி நாட்டு மன்னருக்கு கேட்கும் வகையில் பேசுவீர்களாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வினோத் சொல்வார், பேசட்டும், முதல்ல அவர் ஜாக்கெட்டில் இருக்கும் கொக்கியை போட்டுவிட்டு பேசட்டும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லுவார், இப்போ திருப்பி இப்போ ஒன்று நான் கதாயுதத்தை வச்சுட்டு கவுண்டர்ஸ் கொடுத்துட்ருப்பாரு. அப்போ வந்து வினோத் சொல்வார், வாசலிலேயே யமதர்மன் ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு உங்கள் அரசுக்கு என் வணக்கம் அப்படின்னு வினோத் சொல்லுவார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கிறத ரீட் பண்ணுறதுனால சின்ன கேப்ஸ் வரும். எஃப்ஜி வந்து கேட்பார், ஐயா நீங்கள் வந்து விக்கல் ராயனா அப்படின்னு கேட்பார். அப்போ விக்ரம் சொல்வார், எனக்கு பல பெயர்கள் உண்டு அப்படின்னு. அப்போ பாரு சொல்லுவாங்க, ஆமாம் வக்ரம் ராயன் தாண்டவராயன் என்ற பேரும் உண்டு அப்படின்னு பார்வதி சொல்லுவாங்க. அப்போ வினோத் சொல்லுவார், இங்கே தாண்டவராயன் இருக்கிறார், அங்கே அண்டாவாயன் இருக்கிறார் அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ மூளை! ஆக்சுவலாக வந்து ஷேம் பண்ணுறது திட்டுறதெல்லாம் தப்பு தான், பட் அந்த கவுண்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், எப்படி அந்த மூளை வந்து ஒர்க் பண்ணால் அப்படி வரும்னு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரோரா வந்து கண்ணழகியை பற்றி பாடுவாங்க, பார்வதி பற்றி. வீரத்தில் சிறந்தவள், அழகில் என்னையே மிஞ்சியவள், மொத்தத்தில் அழகே பொறாமைப்படும் பேரழகி, நேற்று என்னிடம் கொஞ்சி விளையாடிய என் அக்கா, இதுவள் பட்டத்து ராணி அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து பேசியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அரோராவோட தமிழ். அந்த திறமையெல்லாம் இந்த பொண்ணு வச்சுக்கிட்டு ஏன் தான் காமிக்காமல் இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கமர்தனை கூப்பிட்டுட்டு இது ஹூக் ஏதோ லூஸாக இருக்குது, வா வந்து எனக்கு போட்டு விடுன்னு சொல்லியிருப்பாங்க. கமர்தன் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஆக்சுவலாக அவரோட கேமில் தொலைஞ்சே போயிட்டார். இவங்கக்கிட்ட வால் சண்டை போடுற மாதிரி 2 பேரை வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அவர் வந்து கொஞ்சம் போல்டாக போன வாரம்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணார், நல்லா தெரிஞ்சார். இப்போ கமர்தன் வந்து ரொம்ப சுத்தமாக வெளியே தெரியாமல் டவுன் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவரோட கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் பண்ணலைன்னா அப்புறம் அரோரா துஷார் எல்லோரும் காணாமல் போன மாதிரி இவருக்கும் அதே இது வந்துடும். அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் ரிலேஷன்ஷிப் வெளியில் போய் வச்சுக்கலாம். பட் வந்து ஃபுல்லாக ராணி பின்னாடியே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவரோட கேமுக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.